பானிபூரி எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல பானிபூரி தயாரிக்கிறதுக்காக ரவா, மைதா, பேக்கிங் சோடா, உப்பு, தண்ணி இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு கலக்கிக்கிறாங்க. அதனால கெட்டியான பதத்துக்கு வந்ததும் அதை கொண்டு போய் ஒரு மிஷினில் வைக்கிறாங்க. அந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையா உருட்டி தர ஒரு மிஷின். அந்த மிஷினில் மாவை வச்சுட்டு ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாவு அந்த மிஷினுக்குள்ள போய் நமக்கு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி தந்துடுது. அதுக்கப்புறம் கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அது மேலே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்க மாதிரி ஒரு பலகை வச்சிருக்காங்க. அந்த பலகையை பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உருட்டி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் அந்த ஓட்டைகளை போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு பலகையை வச்சு அதை கொண்டு போய் ஒரு பிரஸ் மிஷின் வச்சிருக்காங்க. அந்த மிஷினில் வச்சு நல்லா பிரஸ் பண்ணிக்கிறாங்க. பிரஸ் பண்ணி முடிச்சதும் அது வெளியே எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்த அந்த கவர் மட்டும் வெளியே எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது உருட்டி வச்சிருந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பளம் ஷேப்புக்கு கிடைச்சிருது. ஃபைனலாக இதை கொண்டு போய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு பானிபூரி ரெடி ஆயிருது. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு கவர்ல பேக் பண்ணி சேலுக்கு அனுப்புறாங்க. உங்களுக்கு பானிபூரி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பானிபூரி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.